ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியம் ஐயா, நல்லசிவம் ஐயா, கண்ணன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, இந்திரா அம்மையா ஆகியோர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து, வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 56வது திருவிளையாடல் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். பாண்டிய நாட்டில் 15 பாண்டிய மன்னர்கள் அரசாட்சி செய்து வருகின்றார்கள். அதில் 15வது பாண்டிய மன்னனினுடைய பெயர் குலேச பாண்டியன். அவன் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவனாகவும், அதே நேரத்தில் தமிழ் புலமையில் மிகவும் சிறந்து விளங்கி ஒரு தமிழ் புலவராகவும் அவன் இருக்கின்றான். ஆகையினால் அவனுக்கு அந்த சங்கப்பலகையானது இடம் கொடுத்தது. அந்த சங்கப்பலகையில் ஏறி இனிதமர்ந்து அந்த சங்க புலவர்களில் ஒருவராகவும் அந்த குலேச பாண்டிய மன்னன் திகழ்ந்தான். அந்த சமயத்தில் இடைக்காடன் என்ற புலவர் அந்த சங்க புலவர்கள் அத்தனை பேரிடத்திலும் அன்பும் தோழமையும் கொண்டவராக இருக்கின்றார். குறிப்பாக கபிலரிடத்தில் பேரன்பு கொண்டவராக இடைக்காடர் இருக்கின்றார். மன்னனினுடைய தமிழ் புலமையை அறிந்து ஒரு நூலை செய்து மன்னனிடத்தில் சென்று அதை அரங்கேற்றம் செய்து வருவோம் என்று ஒரு நூல் இயற்றி மன்னனிடத்தில் அரசவையில் அரங்கேற்றம் செய்கின்றார். ஆனால் பாண்டிய மன்னனிடத்தில் தானும் ஒரு புலவன் என்கின்ற ஒரு ஆணவம் இருந்தது. மிகச் சிறந்த சொற்சுவையும் பொருட்சுவையும் அமைத்து அந்த நூலை அரங்கேற்றம் செய்து முடிக்கின்றார். ஆனால் பாண்டிய மன்னன் அதில் எந்த ஒரு நல்ல இடங்களிலும் அவன் தலையை அசைக்காமலும் அதை சிறப்பித்து கூறாமலும், நன்றாக இருக்கின்றது என்று சிறப்பித்து கூறாமலும், எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாது பொறாமையின் காரணமாக ஒரு அகிரிணை பொருளை போல அவன் இருக்கின்றான். இதை தெரிந்து கொண்ட அந்த இடைக்காடன் பாண்டிய மன்னனிடத்தில் கோபப்பட்டுவிட்டு அவன் நேராக சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவனிடத்தில் முறையிடுகின்றார். நான் ஒரு சிறந்த நூலை எழுதி அங்கே அரங்கேற்றம் செய்கின்றேன். அதை நன்றாக இருக்கின்றது அல்லது அதில் தவறு இருக்கின்றது என்று எந்த விதமான ஒரு உணர்ச்சியையும் உடல் அளவில் காட்டாதும் மனதளவிலும் எந்த உணர்ச்சியையும் காட்டாது, நூல் அரங்கேற்றம் முடிந்த பிறகும் தக்க ஒரு மரியாதைகளை காட்டாது பாண்டிய மன்னன் ஒரு அகிரிணியைப் போல இருக்கின்றான். அவன் என்னையா இகழ்ந்தான்? உன்னைத்தான் அவன் இகழ்ந்தான். எனக்கு அதில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் சொல்லும் பொருளுமாக நீயும் மீனாட்சி அம்மையும் தான் இருக்கின்றீர்கள்.
அந்த அபிராமிப்பட்டர் சொன்னது போல சொல்லும் பொருளும் என நடம் ஆடும் துணைவருடன் புல்லும் பரிமளப் பூங்கொடியே என்று அபிராமிப்பட்டர் சொன்னது போல அந்த சொற்சுவையும் பொருட்சுவையுமாக நீதான் இருக்கின்றாய். அவன் உன்னைத்தான் இகழ்ந்தான் என்று கூறிவிட்டு நான் செல்கின்றேன் என்று கூறிவிட்டு பாண்டிய அந்த கோவிலுக்கு வடக்கு பக்கமாக கோபித்து கொண்டு இடைக்காடன் செல்கின்றான். அந்த இடைக்காடனினுடைய கோபத்தை தீர்ப்பதற்கும் அவனுக்கு தக்க மரியாதைகள் பெற்று தருவதற்கும் சொக்கநாத பெருமான் நினைத்து தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு அவன் சென்ற அந்த வடக்கு பக்கமாக சென்று வைகை ஆற்றின் தென்கரையில் புதிதாக ஒரு ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்தில் அவர் தங்கிவிடுகின்றார். சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மையும் அங்கு போய் அமர்ந்திருப்பதை தெரிந்து கொண்ட சங்கப் புலவர்களும் அந்த கோயிலுக்கு சென்று விடுகின்றார்கள். மறுநாள் காலையில் திருப்பள்ளி எழுச்சிக்கு அடியார் பெருமக்கள் வருகின்றார்கள். அங்கு மூலஸ்தானத்தில் சொக்கநாத பெருமான் இல்லை. உடனே அனைவரும் திடுக்கிட்டு பயந்து அழுது கொண்டு அரசனிடத்தில் சென்று கூறுகின்றார்கள். குலேச பாண்டியனும் அதை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்து அவன் மயங்கி கீழே விழுந்து காயம் ஏற்படுமாறு கீழே விழுந்து அவன் கிடக்கின்றான். சிறிது நேரம் கழித்து அறிவு வந்த பிறகு அவன் எழுந்து நான் என்ன தவறு செய்தேன் என்று தன்னுடைய தவறை நினைந்து அவன் வருந்துகின்றான். அந்த நேரத்தில் அந்த பாண்டிய நாட்டினுடைய மக்கள் சில பேர் ஓடோடி வந்து நாங்கள் வைகை ஆற்றினுடைய தென்கரையில் ஒரு புதிய ஆலயத்தை கண்டோம். இது பிரம்மா படைத்த காலத்திலிருந்து அந்த ஆலயத்தை நாங்கள் காணவில்லை. இன்றைக்கு புதிதாக அந்த ஆலயம் வந்திருக்கின்றது. அந்த ஆலயத்தில் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மையும் அந்த சங்க புலவர்களும் இருக்கின்றார்கள் என்று வந்து கூறுகின்றார்கள். உடனே அரசன் தன்னுடைய அந்த வெறும் காலால் அவன் நடந்து அந்த வைகை கரையை அடைந்து அங்கு இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் தாங்கள் மூலஸ்தானத்தை விட்டு இங்கே எதற்கு வந்தீர்கள் என்று அழுகின்றான். இறைவனை புகழ்ந்து பாடுகின்றான். அப்பொழுது அந்த வழிபாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சொக்கநாத பெருமான் அசரீரியாக அந்த பாண்டிய மன்னனுக்கு கூறுகின்றார். பல திருத்தலங்கள் இருக்கின்றது. அதில் திரு ஆலவாய் மிகவும் சிறப்பு உடையது. அந்த திரு ஆலவாயில் சுயம்பு மூர்த்தியாக பல லிங்கங்கள் இருக்கின்றது. மேலும் அசுரர்கள், இயக்கர், சித்தர், அந்த வலிமையான அரக்கர்கள், தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் தாங்கள் விரும்பிய ஒரு நலனை பெறுவதற்காக அவர்கள் அங்கங்கு சிவபெருமானை நிறுவி சிவலிங்கங்களை நிறுவி வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கோயில்களும் அந்த சிவலிங்க பெருமானும் இந்த பாண்டிய நாட்டில் அனந்த கோடி இருக்கின்றது என்று கூறுகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி அக்குறிகளின் மேம்பட்ட குறி 64 இக்குறிகளின் மேம்பட்ட குறிகள் 8 இணைய 8 திக்கு உறைவானோர் பூசை செய்தன இவற்று யாம் வந்து புக்கு உரை குறினம் தோழன் பூசித்த குறி அது ஆகும். இவ்வாறு அந்த பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க மூர்த்திகளில்
அந்த சிவலிங்க மூர்த்திகளில் ரொம்ப மேம்பட்ட சிவலிங்க பெருமானாக 64 சிவபெருமான் மூர்த்திகள் லிங்க மூர்த்திகள் இருக்கின்றது. அந்த 64 சிவலிங்கங்களிலும் மேம்பட்ட சிவலிங்க பெருமானாக 8 சிவலிங்க மூர்த்திகள் இருக்கின்றது. அந்த 8 மூர்த்திகளும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் 8 திக்கில் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் அந்த சிவலிங்க பெருமானை பூஜை செய்த அந்த சிவலிங்க பெருமானாக இருக்கின்றது. அதில் நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிவலிங்க மூர்த்தியானது என்னுடைய தோழனாகிய குபேரன் பூஜை செய்த அந்த சிவலிங்கமாகும் அப்படின்ட்டு ஆகாய பாணியாக அசரீரியாக சொக்கநாத பெருமான் பாண்டிய மன்னனுக்கு எடுத்து கூறுகின்றார். நம் தோழன் யாரு? குபேரன். சிவபெருமானுக்கு தோழன் குபேரன். அந்த குபேரன் பூஜை பண்ணின சிவலிங்கம் தான் இது. அதனால நான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றேன். புதிதாக ஒரு கோயிலை அமைத்து இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த சிவலிங்க மூர்த்தியில நான் அமர்ந்திருக்கின்றேன் அப்படின்ட்டு சுவாமி சொல்றார். அப்போ 64 சிவலிங்க மூர்த்திகள் சிறப்பு. அந்த 64 சிவலிங்க மூர்த்திகள்லையும் 8 சிவலிங்க மூர்த்திகள் மிகவும் சிறப்பு. அந்த 8 சிவலிங்க மூர்த்திகளும் 8 திக்கு வானோர்கள், 8 திக்கு பாலகர்கள், அஷ்டதிக் பாலகர்கள் அவர்கள் பூஜை செய்த மூர்த்தி. அதிலும் குறிப்பாக என்னுடைய தோழனாகிய குபேரன் பூஜை செய்த இந்த இடத்தில், இந்த சிவலிங்க பெருமான் மூர்த்தியின் இடத்தில் நான் தங்கி இருக்கின்றேன் அப்படின்னுட்டு சுவாமி எடுத்து கூறுகின்றார். அப்போ அந்த கும்பாபிஷேக கிரியைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்து சாந்தி முடிச்சு பிரவேச பலின்னு ஒன்று போடுவாங்க. அந்த பிரவேச பலியில 8 திக்குலையும் இருக்கக்கூடிய அந்த பேய், பிசாசு, பூதம், பேய், பிசாசு, பூதம் இவங்களையெல்லாம் நீங்க உங்களுடைய இடமாகிய அந்த காட்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் நதிக்கு போங்க, கடலுக்கு போங்க, மலைக்கு போங்கன்னு அவங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட அந்த பொருள்களை எல்லாம் அவங்களுக்கு நிவேதனமாக கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சுட்டு அந்த 8 இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த அஷ்டத்திற்கு மூர்த்திகளை அவங்க வரவழைப்பாங்க. அந்த அஷ்டத்திற்கு பாலகர்கள் யாருன்னா இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் அப்படின்னுட்டு 8 பேர். அந்த 8 பேரையும் அங்க வரவழைச்சு நாங்க கும்பாபிஷேகம் பண்ண போறோம், நீங்க இந்த இடத்துல இருந்து காவல் பார்த்து எங்களுக்கு கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தித்தாங்க அப்படின்னுட்டு வேண்டுறது அப்படிங்கிறது தான் பிரவேச பலி. அந்த இடத்துல நம்மள ஒரு பாடல்கள் பாட சொன்னா அதற்கு ஏற்றாற் போல நம்ம பாடல்கள் பாடலாம். முதல்ல இந்திரன் திக்கு முன்னிட்டு வரும்போது முதல்ல இந்திர திக்குக்கு முன்னால் மகாலட்சுமிய பூஜை பண்ணுவாங்க. அந்த கோயில் படியில மகாலட்சுமியை பூஜை பண்ணுவாங்க. அப்போ மகாலட்சுமிக்கு ஒரு பாட்டு நம்ம பாடணும். என்ன அப்படின்னா நிறைய இருக்கு மகாலட்சுமி. ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது வந்தோர் இந்திரன் வழிபட மகிழ்ந்து வானநாடு நீ ஆழ்கன அருளே சந்தி 3லும் தாபரம் நிறுத்தி சகடி செய்து இறைஞ்சி அகத்தியர் தமக்கு சிந்து மாமணி அணி திருப்பொதியில் சேர்வு நல்கிய செல்வம் கண்டு அடைந்தேன் செந்தன் மாமலர் திருமகள் மருவும் செல்வத்தென திருநென்றியோரானே. திருமகள் மருவுன்னுட்டு மகாலட்சுமியை பற்றி சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு விளக்க வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி இந்திரனை பூஜை பண்ணுவாங்க. அந்த இந்திரனுக்கு வரும்போது இந்திரன்னு வரக்கூடிய பாடல்கள் எதுனாலும் நீங்க பாடிவிடலாம்.
சந்திரன் ஞானசம்பந்த பெருமாள் பாட்டு. சந்திரன் கதிரவன் கதுபுகழ் அயனொடும் இந்திரன் வழிபட இருந்தயம் இறையவன் மந்திர மறைவளர் மகேந்திர பள்ளியுள் அந்தமிழ் அழகனை அடிபணிந்து உய்மினே. இந்திரனுக்கு அடுத்தாக அக்னி. அக்னின்னு வரும்போது அக்னின்னு வரக்கூடிய பாடல்களை பாடலாம், திருவண்ணாமலை பாடல்களை பாடலாம். சுவாமி அக்னி சொரூபமாக இருக்கக்கூடியவர். அடுத்து பார்த்தீங்கன்னா யமன். யமன்ங்கும் போது அந்த இதுக்கு சம்பந்த பெருமான் பாட்டு. யமனும் தூதரும் அஞ்சுவரின் சொல்லார் நயம் வந்து போதவந்தாதனை நன்னினார் நிஜமுண்ட நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனம் நாமம் நமச்சிவாயவே. யமன். இன்னமும் யமன்கிறதுக்கு தர்மராஜன் வரக்கூடிய பாடலை பாடலாம். யமனுக்கு தர்மராஜன் பேர். மண்ணிடை புறம்பை தன்னை மதித்து நீர் மையல்லையில் பின்னிடை தர்மராஜன் வேண்டினால் விளக்குவாரார். தர்மராஜனே வரும். பன்னிடை சுவைகள் பாடி ஆடிடும் பத்தற்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுள் வீரட்டனாரே. அடுத்து நிருதி. நிருதிங்கிறது 12 திருமுறையிலும் ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு பாட்டு அப்பர் சுவாமிகள் சொல்றாங்க. ஞாயிறாய் நமனுமாகி வருணனாய் சோமனாகி தீயரா நிருதி வாயோ திப்பிய சாந்தனாகி பேயரா காட்டில் ஆடும் பிஞ்சகம் எந்தை பெம்மான் தீயரா கையர் போலும் திருப்பயற்றோரனாரே. நிருதிக்கு இந்த பாட்டு சொல்லிக்கலாம். வர்ணனுக்கு வர்ணன் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கு. இயக்கர் பின்னரர் யமனோடு வருணன். இயக்கரு பின்னரர் யமனோடு வருணன் இயங்கு தீவழி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புலி வானரம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் ஆயற்கு ஒன்று இன்றி நின் திருவடி அதனை அர்ச்சித்தார் பெருமாறருள் கண்டு திகைப்பு ஒன்று இன்றி நின் திருவடியடைந்தே செழும்பொழில் திருப்பொன்பொருளானே. இயற்கர் பின்னரர் யமனோடு வர்ணன் அப்படின்ட்டு. அடுத்தால வாயு. வாயுங்கிறதுக்கு அந்த பெருமானே சிவபெருமானே காற்றாக இருக்கின்றார் அப்படின்னு. பேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆடன்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. இது அந்த வாய்ப்பு. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. குபேரன் அப்படின்ட்டு வரும்போது நிறைய இடத்துல வருது. அதுல தனதன் நற்றோளா அதை பாடலாம். தனதன் நற்றோளாங்கிற அந்த திருவிசைப்பா பாட தனதன்னா குபேரன். குபேரனுக்கு நல்ல தோழனே அப்படின்ட்டு. அபிராமி என்றாலே குபேரனே வருது. ஆதித்தன் நம்பொலி அங்கே குபேரனோ அமரத்தம் கோவில் பிரமன் புராணி முராரி பொரியமுனி காதி பொருவடை கந்தன் கணபதி தாமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. குபேரன் சொல்லலாம். அப்புறம் ஈசானங்கிறதுக்கு பைரவரை பற்றி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அந்த பைரவருக்கு விரித்தவள் கருவள் சூரம் வெளிப்படு தமருகம் கை தரித்ததோர் போல கால பைரவன் ஆகி வேடம் குறித்து உமை அஞ்சற்கண்டு ஒன் திருமணிவாய் விழ்க சிரித்து அருள் செய்தார் வேடை சென்னறி செல்வனாரே. இப்படி பாடலாம். அது 8 திக்குக்கும் நம்மகிட்ட பாட்டு கேட்டாங்கன்னா பாட்டு இருக்கு. அது இல்லாம ஏதாவது நமச்சிவாயத்தை எடுத்து பாடுவாங்க, சிறப்பு. ஆனா அந்த பேர் வர்ற மாதிரி பாடல்கள் இருக்கு, மனப்பாடம் பண்ணி பாடலாம். அப்படி இந்த சொக்கநாத பெருமான் கூறுகின்றார். இந்த சிவலிங்க பெருமான் என்னுடைய தோழனாகிய குபேரன் பூஜை செய்த சிவலிங்க மூர்த்தி
அதனால நான் இதுல வந்து இங்கே தங்கி இருக்கின்றேன் அப்படின்ட்டு சொக்கநாத பெருமான் குலேச பாண்டியனுக்கு அசரீரியாக கூறுகிறார். அறைந்த ஏத்தைவத்தானம் அனைத்தும் போர் ஊழி காலத்து இறந்த நம் தோழன் கண்ட லிங்கமாம் அதனால் இங்கே உரைந்த நம் உரைதலாலே உத்தர ஆலவாயாய் சிறந்திட தகுவது என்று இன்று முதல் இந்த தெய்வத்தானம் அறைந்த இத்தெய்வத்தானம் அனைத்தும் நான் மேலே கூறிய அறைந்தன மேலே கூறிய அனைத்து இந்த தெய்வ திருத்தலங்களும் அனைத்தும் ஒரு ஊழிக்காலத்தில் அப்படியே மறைந்து போய்விட்டது. பூமியில அப்படியே பொறிஞ்சு போயிட்டு. ஏன்னா ஒரு பிரளய காலம்ட்டு வரும், அப்ப எல்லாமே அழிவுபடும், சில திருத்தலங்கள் அழியாமல் இருக்கும். அப்படி ஒரு பிரளய காலம் வரும் பொழுது இந்த நான் சொன்ன அந்த பல சுயம்பு மூர்த்திகள் எல்லாரும் பூஜை செய்த அந்த சிவலிங்க மூர்த்திகள் இப்படி எல்லாமே வந்து ஒரு பழைய காலத்துல மறைந்து போய்விட்டது. நம் தோழன் கண்ட லிங்கமாம், என்னுடைய தோழனாகிய குபேரன் இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இந்த லிங்கம் இது. அதனால் நான் விருப்பப்பட்டு இங்கே வந்து தங்கி இருக்கின்றேன். நான் இங்கு தங்கி இருத்ததால் இது இனி வருங்காலங்களில் உத்தர ஆலவாய் என்ற பெயருடன் சிறப்போடு இது இருக்கும். இன்று முதல் இந்த தெய்வீக திருத்தலம் உத்தர ஆலவாய் என்ற பெயரோடு சிறப்போடு இது இருக்கும். இந்த வடதிரு ஆலவாய் அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. உத்தர ஆலவாய் அப்படிங்கிற பெயரோடு இனி வருங்காலங்களில் இந்த திருத்தலம் இருக்கும். தானம் அப்படின்னா இடம், ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஸ்தானம் தான் தானம்னு வருது. இங்க திருத்தலம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். சொக்கநாத பெருமான் குலேச பாண்டியன் இடத்தில் அசரீரியாக ஆகாயவாணியாக மேலும் கூறுகின்றார். நான் பல சிவலிங்க மூர்த்திகளை பற்றி கூறினேன். அந்த சிவலிங்க மூர்த்திகளில் எல்லாவற்றையும் விட மேம்பாடு உடைய சிவலிங்க மூர்த்தியாக 64 சிவலிங்க மூர்த்திகள் இருக்கின்றது. அந்த 64 சிவலிங்க மூர்த்திகளிலும் மேம்பாடு உடைய மேன்மை பெற்ற 8 சிவலிங்க மூர்த்திகள் இருக்கின்றது. அந்த 8 சிவலிங்க மூர்த்திகளும் எப்படிப்பட்டது என்றால் 8 திக்கில் வசிக்கக்கூடிய அந்த தேவர்களாகிய இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் இவர்கள் என்னை பூஜை செய்த சிவலிங்க திருமேனியாக இருக்கின்றது. இவற்றுள் இந்த நான் வந்து தங்கி இருக்கக்கூடிய இந்த சிவலிங்க மூர்த்தியானது என்னுடைய தோழனாகிய குபேரன் பூஜித்த அந்த சிவலிங்க மூர்த்தியாகும். ஆகையினால் நான் இதில் வந்து மகிழ்ச்சியோடு இந்த திருத்தலத்தில் அமர்ந்து இருக்கின்றேன். இவ்வாறு நான் மேற்கூறிய அந்த தெய்வீக திருத்தலங்கள் எல்லாமும் ஒரு பிரளய காலத்தில் மறைந்து போய்விடுகிறது. இந்த நம்முடைய தோழன் பிரதிஷ்டை செய்த லிங்கம் இந்த லிங்கம். அதனால் இங்கே நான் வந்து மகிழ்ச்சியோடு தங்கி இருக்கின்றேன். நான் இங்கு உரைதலால், நான் இங்கு தங்கி இருத்தலால் இன்று முதல் இனி வருங்காலங்களில் இந்த தெய்வீக தன்மை பொருந்திய இந்த திருத்தலம் உத்தர ஆலவாய் என்ற பெயரோடு சிறப்பு அடையுமாக. வடதிரு ஆலவாய் என்ற பெயரோடு இந்த திருத்தலம் இனி வருங்காலங்களில் சிறப்பு அடைந்து
எல்லோருக்கும் வழிபடக்கூடிய ஒரு திருத்தலமாக இது இருக்கும் என்று அசரீரியாக சொக்கநாத பெருமான் கூறுகிறார். ஓங்கு தன் பனை சோழ் நீவ ஓங்கு தன் பனை சோழ் நீவ வனத்தை நீத்து ஒரு போதேனோ மனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் நீங்குவம் அல்லே கண்டாய் ஆயினும் நீயும் வேறு ஆயினும் நீயும் வேறு தீங்குழை அல்லை காடன் தீங்குழை அல்லை காடன் செய்யுளை இகழ்தலாலே செய்யுளை இகழ்தலாலே ஆங்கு அவனிடத்து யாம் வைத்த ஆங்கு அவனிடத்து யாம் வைத்த அருளினால் வந்தேன் என்ன அருளினால் வந்தேன் என்னான். ஓங்கு அப்படின்னா சிறந்த, தன் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய, பனைனா வயல், சிறந்த குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த நீபவனம், நீபவனம்னா கடம்பவனம், அந்த கடம்பவனமாகிய மதுரையை விட்டு நீங்கி நான் ஒருபோதும் அந்த மதுரையை விட்டு நீங்குவது இல்லை. இது உனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் நீயும் உன்னிடத்தில் வேறு எந்த தீங்கும் உன்னிடத்தில் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சிறு தவறு மட்டும் இருக்கின்றது. என்ன? காடன் செய்யுளை இகழ்தலாலே. அந்த இடைக்காடன் உன்னிடத்தில் அருமையான பாடல்களை செய்து கொண்டு வந்தான், நூலை செய்து கொண்டு வந்தான். அவனை நீ இகழ்ந்து விட்டாய். இகழ்தல்னா அதை பாராட்டாம அவன் பார்த்து அமைதியா உட்கார்ந்தான், அதுவும் ஒரு இகழ்ச்சி தான். நீ அவனுடைய செய்யுளை இகழ்ந்ததனால் நான் அவனிடத்தில் அன்பு வைத்திருக்கின்றேன். ஆகையினால் நான் அவனிடத்தில் வைத்த அந்த அருளினால், அன்பின் காரணமாக அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தை விட்டு இந்த வடது ஆழ்வாய் போவதற்கு நான் வந்துவிட்டேன் அப்படின்ட்டு சொக்கநாத பெருமான் இன்னும் கூறுகிறார். நீ உங்கள்கிட்ட எந்த தீங்கு இல்லை, ஆனா அந்த இடைக்காடன் செய்து வந்த நூலை நீ புகழ்ந்து இருக்க வேண்டும், தக்க மரியாதை செய்து இருக்க வேண்டும். நீ எந்த உணர்ச்சியையும் காட்டாது நீ அமைதியாக இருந்துவிட்டு அதற்கு எந்த மரியாதையும் செய்யவில்லை. அது ஒரு இகழ்ச்சியான செயல். அதற்காகத்தான் நான் அந்த இடைக்காடன் பொருட்டு அவனிடத்தில் நான் வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தை விட்டு கிளம்பி இங்கே அமர்ந்து விட்டேன் அப்படின்ட்டு சொக்கநாத பெருமான் கூறுகிறார். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்ன ஏத்தினான் இறைஞ்சினானே பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி. அந்த மீனாட்சி அம்மையை ஒரு பாகத்தில் கொண்ட பெருந்தகையாகிய அந்த மீனாட்சி அம்மைக்கு தன்னுடைய உடலில் ஒரு பாகத்தை தந்த பெருந்தகையாகிய அந்த மேலான யோகியாகிய அந்த சொக்கநாத பெருமான் மங்கையோடு இருந்தே
யோகு செய்வான் அந்த இடம்தான். அதனாலதான் பரம யோகி என்று சுவாமி வந்து சொல்றாங்க. மங்கையோடு இருந்து யோகு செய்வானே. அந்த பரமயோகியாகிய அந்த சொக்கநாத பெருமான் விண்ணிடை மொழிந்த மாற்றம், ஆகாயத்தில் அவர் கூறிய அந்த வாக்கு, மாற்றம்னா வாக்கு வார்த்தை எல்லாம் அதுக்கு பொருந்தும். அந்த ஆகாய வாணியாக அசரீதியாக அவர் கூறிய அந்த வாக்கினை மீனவன் கேட்கின்றார். குலேச பாண்டியன் கேட்கின்றார். கேட்டதற்கு பிறகு சுவாமிக்கு வேண்டுகின்றார். வானோர் புண்ணிய, தேவர்களுக்கெல்லாம் புண்ணிய வடிவாக இருக்கக்கூடிய பெருமானே, சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ? நாங்கள் சிறியவர்கள், நாங்கள் குற்றம் செய்வதை பொறுப்பது என்பது உனக்குத்தான் பெருமை. எண்ணிய பெரியோருக்கு என்ன? யாருக்கு? எல்லோராலும் எண்ணப்படக்கூடிய பெரியோர்கள். எண்ணப்படுதல்னா அர்த்தம் யாவராலும் நன்கு மதிக்கப்பெறும் பெருமை உடைய சிவபெருமான் அப்படின்னு. எண்ணிய பெரியோர்னா அர்த்தம் யாவராலும் நன்கு மதிக்கப்பெறக்கூடிய பெருமையை உடைய சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானே, இது உனக்கு என்ன பெருமை அல்லவா? நாங்கள் குற்றம் செய்வது எங்களுடைய இயல்பு, அதை பொறுப்பது உன்னுடைய பெருமை என்று கூறி சுவாமியை ஏற்றினான். வழிபாடு செய்கின்றான் பாண்டிய மன்னன். இறைஞ்சினானே, சுவாமியிடத்தில் அப்படியே கெஞ்சுகின்றான். நான் செய்த குற்றத்தை பொறுப்பாயாக என்று சுவாமியிடத்தில் இறைஞ்சுகின்றான். சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில காந்தார பண்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தேவாசிரியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே, ஆவாயன்றங்கு அடியார் தங்கட்கு அருள் செய்வாய், ஓவா உபதி கொண்ட உயர்த்தாய் என்றே மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே. திருமுதுகுன்றத்தில் சொல்லும்போது அப்படியே இந்த தேவார வரியை இதில் கையாளுவாங்க. தேவா சிறியோம் பிழையை பொறுப்பார் பெரியோனே அப்படின்னு அந்த வார்த்தையை அப்படியே அந்த தேவாலயில இதுல வந்து கையாளுறாங்க. பரவலுங்க சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ? எண்ணிய பெரியோருக்கு, எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியோர்களினுடைய கடமை என்ன? சிறியவர்களினுடைய குற்றத்தை பொறுப்பது அவர்களுடைய பெருமை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் சாமிக்கும் சம்பந்த பெருமான் வந்து இதுல சொல்றாங்க. முதுகுன்றம் பதியத்துல தேவா சிறியோம் பிழையை பொறுப்பார் பெரியோனே அப்படின்னு. சொக்கநாத பெருமான் மேலும் பாண்டிய மன்னனிடத்தில் அசரீரியாக ஆகாய வாணியாக கூறுகின்றார். சிறந்த குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த நீபவனமாகிய கடம்பவனமாகிய மதுரையை விடுத்து நான் ஒருபோதும் அந்த மதுரையை விட்டு நீங்குவது இல்லை. இது உனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் உன்னிடத்திலும் வேறு எந்த தீங்கும் உன்னிடத்தில் இல்லை. ஆனாலும் நீ அந்த இடைக்காடன் அருளி செய்த அந்த செய்யுளை நீ இகழ்ந்து விட்டாய். அவனுக்கு தக்க பரிசுகள் கொடுக்கவில்லை, அந்த செய்யுளை புகழவில்லை. நான் அவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, அருளின் காரணமாக இதை பொறுக்க முடியாது. நான் அந்த மதுரையம்பதியினுடைய மூலஸ்தானத்தில் இருந்து இந்த இடத்திற்கு வந்து அமர்ந்து விட்டேன் என்று சொக்கநாத பெருமான் அசரீரியாக கூறுகின்றார். இவ்வாறு அங்கேற்கண்ணி அம்மையை ஒரு பாகத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகையாகிய அம்மையோடு இருந்தாலும் பரம யோகியாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் ஆகாயத்தில் கூறிய அந்த வாக்கினை, அசரீரி வாக்கினை மீனவனாகிய பாண்டிய மன்னன் கேட்டுவிட்டு அவன் மீண்டும் சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டுகின்றான். தேவர்களுக்கெல்லாம் புண்ணிய உருவமாக இருக்கக்கூடிய பெருமானே, சிறியவர்கள் செய்யக்கூடிய குற்றத்தை பொறுப்பது உன்னை போன்ற பெரியோர்களுக்கு பெருமையாகும்.
எல்லாராலும் நன்கு மதிக்கக்கூடிய மதிப்பை பெறக்கூடிய பெருமை உடைய பெரியோர்களுக்கு சிறியவர்கள் செய்யும் குற்றத்தை பொறுப்பது என்பது அவர்களுக்குத்தான் பெருமை. அதுபோல் நான் செய்த குற்றத்தையும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த பாண்டிய மன்னன் வழிபாடு செய்கின்றான். கீழே விழுந்து இறைஞ்சி வணங்குகின்றான். அடிபணிந்து ஏத்தினானே அருள் சுரந்து அசையும் கொடியணி மனையில் போக்கி அந்த போக்கி அடிங்க போக்கி உடம்புரை புலவரோடும் கோயில் வடதிரு ஆலவாயில் வந்து வீற்றிருந்த வள்ளல் அடிபணிந்து ஏத்தினானை. சொக்கநாத பெருமான் தன்னுடைய திருவடியை பணிந்து வழிபாடு செய்த அந்த குலேச பாண்டியனுக்கு அருள் சுரந்து அவனுக்கு அருள் தன்னுடைய திருவருளை தந்து அசையும் மின்னு கொடி அணி மனையில் போக்கி அந்த அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மின்னு கொடி மீன் கொடின்னு அதுக்கு பொருள் எடுத்துக்கிடணும். ஏன்னா மீனும் பளபளன்னு மின்னிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதனால மின்னு கொடினா மீன் கொடி. அந்த மீன் கொடியை கெட்டி இருக்கக்கூடிய அந்த அழகிய அவன் அரசனினுடைய அரண்மனைக்கு அந்த பாண்டிய மன்னனை போகச் சொல்லி அவனுக்கு உத்தரவு கொடுக்கின்றார் சொக்கநாத பெருமான். இதில் மின்னு கொடிங்கிறது பட்டத்தரசன் போட்டுட்டு அது அவ்வளவு சரியான பொருளாக சொல்ல முடியாது. ஏன்னா அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறார் சுவாமி. அரண்மனையில வந்து மீனக்கொடி பறந்துகிட்டு இருக்கு. அதான் மீனக்கொடியை மின்னுக்கொடின்னு போட்டிருக்காங்க. அது ஏன்னா பொடின்னு வந்திருக்கிறதுனால அசையும்னு வேற வந்திருக்கு. அதனால இதுதான் பொருள் எடுத்துருக்கணும். அப்படி அந்த அசைந்து கொண்டிருக்கக்கூடிய மீனப்பொடி பறக்கக்கூடிய அழகிய மனைனா அரண்மனை, அரண்மனைக்கு அந்த பாண்டிய மன்னனை போக்கி அனுப்பி வைத்து விட்டு சொக்கநாத பெருமான் கோமளவல்லியோடும் தன்னுடைய மனைவியாகிய மீனாட்சி அம்மையோடும் உடன்புரை புலவரோடும் தன்னோடு வந்து தங்கி இருக்கக்கூடிய அந்த சங்க புலவர்களோடும் விரைவாக தன்னுடைய கோயிலுக்கு போனான். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஆலவாய் கோயிலுக்குள் அவன் புகுந்தான். வடதிரு ஆலவாயில் வந்து வீற்றிருந்த வள்ளல் அந்த இடைக்காடனுக்காக அந்த வடதிரு ஆலவாய் என்கின்ற திருத்தலத்தில் இருந்து வீற்றிருந்த வள்ளல் இப்பொழுது அந்த வடதிரு ஆலவாயிலிருந்து அந்த பழமையான மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்திற்கு சென்று அவன் அமர்ந்து விடுகின்றான். அம்பிகை சொல்லும்போது கோமளவல்லி அப்படின்ட்டு மிருதுவான கொடி போன்றவள், வள்ளின கொடி, கோமளவல்லின மிருதுவான கொடி போன்றவள். அபிராமி என்றதில் இப்படியே பாட்டு ஆரம்பிக்கும். கோமளவல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமழவல்லியை ஏதம்மிதாளை எழுதறிய சாமழி சகல கலாமயில் தன்னை தம்மா ஆமளவும் தொழுவார் எழுப்பாருக்கும் ஆதிவரே. அப்படிப்பட்ட மிருதுவான கொடி போன்ற மீனாட்சி அம்மை அப்படின்ட்டு மின்மதி சடையினான் பின் மின்மதி சடையினான்
நடந்து போய் விடை கொண்டு ஏகும் நடந்து போய் விடை கொண்டு ஏறும் மன்னவன் தன்னை பாடி மன்னவன் தன்னை பாடி வந்தவன் தன்னை மாற்றி வந்தவன் தன்னை மாற்றி தன்மை சால் சங்கவானர் தன்மையால் தங்கமான தம்முடும் கொடுபோய் என்றும் தம்மோடும் கொடுவோய் என்றும் அந்த பேய்கிறத போயின்னு துணையெழுத்து தம்முடும் கொடுபோய் என்றும் தம்மோடும் கொடுவோய் என்றும் பொன்மகள் காணி கொண்ட பொன்மகள் ஆணி கொண்ட ஒரிசை சூழ் கோயில் புக்கார் பொறிசைதூள் கோயில் போக்கார் மின்மதி ஜடையினார் மின்னலை போன்று அந்த ஒளி பொருந்திய சந்திரன் அந்த சந்திரனை தன்னுடைய சடையில் தரித்தவன் அந்த சொக்கநாத பெருமான் பின் நடந்து போய் விடை கொண்டு ஏறும் மன்னவன் அந்த சொக்கநாத பெருமானுக்கு பின்னால் நடந்து சென்று அந்த பெருமானிடத்தில் விடை பெற்று கொண்டு சென்ற அந்த மன்னவன் யாரு? குலேச பாண்டியன். சொக்கநாத பெருமான் போறாரு, அவருக்கு பின்னால இந்த பாண்டிய மன்னனும் நடந்து போறான். கொஞ்ச தூரம் கோயில் வந்த உடனே சொக்கநாத பெருமானை விடை பெற்று கொண்டு அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய அரண்மனைக்கு செல்கின்றான். விடை கொண்டு ஏகும் மன்னவன். ஏகும் எங்க செல்கின்றான்? தன்னுடைய அரண்மனைக்கு அந்த பாண்டிய மன்னன் செல்கின்றான். தன்னை பாடி வந்தவன் தன்னை அந்த குலேச பாண்டியன் ஒரு நூல் செய்து அந்த நூலை எடுத்துக்கொண்டு பாடி வந்தவனாகிய இடைக்காடன், அந்த இடைக்காடன் தன்னை மாட்சி தன்மை சால் சங்கவான தன்னோடும் கொள்வோய். மாட்சித்தன்மைனா மாண்பு உடைய, அந்த மாண்புடைய தன்மையை உடைய சிறந்த அந்த சங்க புலவர்களையும் தன்னை பாடி வந்தவன் தன்னை அப்படின்னா இடைக்காடனை, மாட்சித்தன்மை சால் சங்கமான தன்னோடு அந்த சங்க புலவர்கள், அந்த சங்க புலவர்களையும் இடைக்காடனையும் அழைத்து கொண்டு அவன் செல்கின்றான். பாண்டிய மன்னன் எங்கே செல்கின்றான்? தன்னுடைய அரண்மனைக்கு அவர்களை அழைத்து செல்கின்றான். அந்த அரண்மனை எப்படிப்பட்டது? என்றும் பொன்மகள் காணி கொண்ட அரண்மனை. என்றென்றைக்கும் மகாலட்சுமி, பொன்மகள்னா மகாலட்சுமி, அவள் அந்த அரண்மனையை குத்தகைக்கு எடுத்தாள். காணியாட்சின்னு ஒரு சொல்லுவாங்க. இந்த கோயில்கள் அவங்களுக்கு பார்த்து காணியாட்சி அப்படின்பாங்க. இந்த கோயிலுக்கு காணியாட்சி அவங்க அப்படின்னு பேச்சு வழக்கில் வச்சு அப்படின்னா பரம்பரையா அவங்க வேலை பார்த்தாங்க. ஓதுவார்களை கூட இந்த கோயில் அவங்க இந்த ஓதுவாருக்குள்ள காணியாட்சி அப்படின்பாங்க. பரம்பரையா அவங்களாம் பாடுறாங்க. அது மாதிரி அந்த மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுடைய அரண்மனையை யார் குத்தகைக்கு எடுத்திருக்கா? மகாலட்சுமி குத்தகைக்கு எடுத்திருக்கா. அந்த பொன்மகள் காணி கொண்ட அந்த மகாலட்சுமி தன்னுடைய ஆட்சி பீடமாக ஏற்றுக்கொண்டு அங்கு எப்பொழுதும் நிரந்தரமாக குடிகொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட அரண்மனை. மேலும் அந்த அரண்மனை எப்படிப்பட்டது? புரிசை சூழ் கோவில். புரிசைனா மதில், மதில்கள் சூழ்ந்த, உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த கோயில்னா அரண்மனை. அரசன் நேர்மையான அரசன் இருக்கக்கூடிய அரண்மனையையும் கோயில்னு தான் சொல்லுவாங்க. அந்த அரண்மனைக்குள் அவன் புகுந்தான் அந்த பாண்டிய மன்னன். நேர்மையான இருக்கக்கூடிய அரசன் இருக்கக்கூடிய அந்த இடமே ஒரு கோயில் தான். அதனாலதான் அந்த அரண்மனையை கோயில்னுட்டு பல இடங்கள்ல பல நூல்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. அந்த மன்னன் நேர்மையா இருக்கணும். குலேச பாண்டியன் தன்னுடைய தவறை உணர்ந்து
சொக்கநாத பெருமானினுடைய திருவடிகளை பணிந்து ஏற்றுகின்றான். அவனுக்கு அருள் செய்துவிட்டு அந்த மீனக்கொடி அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அழகிய அரண்மனைக்கு அவனை போகச் சொல்லி அவனுக்கு விடை கொடுத்து விட்டு அந்த சொக்கநாத பெருமான் அந்த மிருதுவான கொடி போன்று இருக்கக்கூடிய கோமளவல்லியாகிய அந்த மீனாட்சி அம்மையை அழைத்து கொண்டு தன்னோடு உடன் உறைந்த அந்த சங்க புலவர்களையும் அழைத்து கொண்டு விரைவாக தன்னுடைய அந்த மதுரை கோயிலுக்குள் இப்பொழுது சொக்கநாத பெருமான் புகுந்தார். எங்கிருந்து? வடதிரு ஆலவாயில் வந்து வீற்றிருந்த வள்ளல், அந்த வடதிரு ஆலவாய் என்கின்ற திருத்தலத்தில் வந்து வீற்றிருந்த வள்ளலாகிய அந்த சொக்கநாத பெருமான் இடைக்காலனுக்காக அந்த வடதிரு ஆலவாயில் வந்து வீற்றிருந்த வள்ளலாகிய சொக்கநாத பெருமான் மீண்டும் தன்னுடைய பழைய கோயிலாகிய அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்திற்குள் வந்து புகுந்தார். இவ்வாறு அந்த மின்னலை போன்ற சந்திரனை சடையில் அணிந்த பெருமான் அந்த சொக்கநாத பெருமான் மதுரை கோயிலுக்கு செல்லும் போது அவருடைய பின்னால் பாண்டிய மன்னன் குடேச பாண்டியனும் நடந்தே செல்கின்றார். அந்த சொக்கநாத பெருமான் மதுரை கோயிலுக்குள் வந்தவுடன் அவரிடத்தில் விடை பெற்று கொண்டு அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய அரண்மனையை நோக்கி அவன் செல்கின்றான். யாரோடு அவன் செல்கின்றான்? தன்னை பாடி வந்தவனாகிய அந்த இடைக்காடனை அழைத்து கொண்டும் மாண்புடைய தன்மைகளை உடைய பெருமைகளை உடைய சங்க புலவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டும் தம்மோடு அழைத்து கொண்டு அவன் செல்கின்றான். எங்கே? தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கின்றார். அந்த பாண்டிய மன்னனினுடைய அரண்மனை எப்படிப்பட்டது? மகாலட்சுமி தன்னுடைய ஆட்சி பீடமாக எப்பொழுதும் அங்கே நித்திய வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரண்மனை. மேலும் காவல் மிகுந்த மதில் சுவர்கள் சூழ்ந்த தன்னுடைய அரண்மனைக்கு அந்த இடைக்காடனையும் அந்த சங்க புலவர்களையும் அழைத்து கொண்டு பாண்டிய மன்னன் செல்கின்றார். விதிமுறை கதலி பூரம், விதிமுறை கதலி பூரம், கவரி வாழ்விதானம் தீபம், கவரி வாழ்விதானம் தீபம், புதிய தார் நிறை நீர் கும்பம், புதிய தார் நிறை நீர் கும்பம், கதலிகை புனைந்த மன்றல், கதலிகை புனைந்த மன்றல், கதிர்மணி மாடத்து அம்பம், கதிர்மணி மாடத்து அம்பம், சேர்க்கை மேல் கற்றோர் சூழ, சேர்க்கை மேல் கற்றோர் சூழ, மதிபுனை காடன் தன்னை, மதிபுனை காடன் தன்னை, மங்கள அணி செய்து ஏற்றே, மங்கள அணி செய்து ஏற்றி. முறைப்படி அந்த இடைக்காடனை வரவேற்பதற்காக அங்கே அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. வாழை மரங்கள் அங்கங்கு கட்டப்பட்டிருக்கிறது. பாக்கு மரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கதறினா வாழை, பூகம் அப்படின்னா பாக்கு மரம், கவரி வெண்சாமரைகள் வீசப்படுகிறது. விதானம் தூய அந்த மேலே கட்டப்படக்கூடிய அந்த விதானங்கள், முத்து விதானம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? முத்து விதானம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வால்னா வெண்மைன்னு ஒரு அர்த்தம். பாண்டிய நாட்டிற்கே உரியது முத்துக்கள். அந்த முத்துக்களால் செய்யப்பட்ட விதானங்கள். தீபம், புதிய பூக்களால் கட்டப்பட்ட மாலை, நிறை நீர் கும்பம், அதாவது பூரண கும்பம், அதில் நிறைய நீர் வைத்து கும்பங்களை ஏற்றி கொண்டு அந்த இடைக்காடனையும் சங்க புலவர்களையும் வரவேற்கின்றார்கள். கதலிகை புனைந்த மக்கள், மிகவும் அழகாக புனையப்பட்ட கொடிகள், கதிர்மணி மாடத்து அம்பொன் சேர்க்கை மேல், இந்த ஒளி பொருந்திய அந்த மணிகள் பதிக்கப்பட்ட அந்த மாடத்தில் அழைத்து கொண்டு அதில் அழகிய பொன்னால் செய்யப்பட்ட ஒரு இருக்கை, சேர்க்கைன்னு இருக்கைன்னு அர்த்தம். அந்த இருக்கையின் மீது
கற்றவர்கள் சூழ சங்க புலவர்கள் எல்லாம் அந்த இடைக்காடனை சூழ்ந்து இருக்கின்றார்கள். அப்படி கற்றோர் சூழ, கற்றோர்ன சங்க புலவர்கள், மதிப்புனை காடல் தன்னை மங்கள அணி செய்து ஏற்று, அந்த அறிவையே அணிகலமாக கொண்டிருக்கக்கூடிய, அறிவையே அணிகலமாக அணிந்த இடைக்காடல், அந்த இடைக்காடனுக்கு மங்களமான அலங்காரங்கள் எல்லாம் செய்து அந்த பொன்னாலாகிய அந்த ஆசனத்தில் அமர்ந்து வைக்கின்றான் மன்னன். மதி புனை, மதினா இங்க அறிவுன்னு எடுத்துக்கணும். அறிவையே அணிகலமாக புனைந்த அணிந்திருக்கக்கூடிய அந்த இடைக்காடன், அந்த இடைக்காடனுக்கு நல்ல ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அந்த சிம்மாசனத்துல மங்களமாக ஒரு அலங்காரங்கள் எல்லாம் செய்து அவரை அமர வைக்கின்றான் அந்த பாண்டிய மன்னன். ஏன்னா சுவாமி சொல்லிட்டாருல, அவனை நீ மதிக்கல, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவருக்கு அந்த மதிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த மதிப்புகளை எல்லாம் செய்யலாம், மரியாதைகளை எல்லாம் செய்யலாம். இதுல நாவுக்கரச தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா, முத்து மணி போட்டவரே முறையாதே, அந்த மாதிரி முத்துதான் அவருக்கு மேல ஒரு பந்தல் மாதிரி ஒரு 4 பக்கமும் 4 தூள் மாதிரி கம்பு வச்சுட்டு மேல பந்தல் வச்சு அதை வச்சு கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு பேர் நிதானம் அப்படின்னு பேர். சிங்கமா சுமந்த பொன், சிங்கமா சுமந்த பொன்னம் சேக்கை மேலிருந்து வெள்ளை கொங்கு அவிழ்த்தாம், தோசு குளிர்மணி ஆரம் தாங்கி மங்கள முழவம் மாற்ப, மறையவர் ஆக்கம் போற, நங்கையர் பல்லாண்டு ஏத்த, நன்மொழி பணுவல் கேட்டு, இப்போ அரசன் எப்படி அந்த அரியணையில் வந்து அமருகின்றான். ஏன்னா அவன் அரசன் வந்து எப்படி போனான், அப்படியே ஒரு செத்த பிணம் மாதிரி அவன் நடந்து போனான். சொப்பன என்ன தவறு செஞ்சோம் தெரியலையேன்னு அழுது புலம்பி சொப்பநாத பெருமானை நோக்கி போனான். அதனால அவனும் அலங்காரம் செய்து கொண்டு அந்த குலேச பாண்டியனையும் அரியணைக்கு வந்து அமருகின்றான். சிங்கமான் சுமந்த பொன்னம் சேக்கை மேல் இருந்து, சிங்கங்கள், சிங்கம் என்கின்ற விலங்கு, மான்னா விலங்கு, அந்த சிங்கம் தாங்கக்கூடிய அந்த பொன்னால் செய்யப்பட்ட இருக்கை, சேக்கைனா இருக்கை, சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தை தான் இதை வந்து இப்படி சொல்றாங்க. அந்த சிம்மாசனத்தில் குலேச பாண்டியன் இருந்து தன்னுடைய அரியணையில் அமர்ந்து கொண்டு வெள்ளை கொங்கு அவிழ் தாமம், அந்த கொங்குன்னா மகரந்தம் அப்படின்னு அர்த்தம். அந்த மகரந்தங்கள் எல்லாம் கீழே விழக்கூடிய, அவிழ்னா கீழே விழக்கூடிய அந்த மகரந்தம் உடைய வெள்ளைத்தாமம். வெள்ளைத்தாமம்னா வெண்மையான மாலை, தாமம்னா மாலை. வெண்மையான மாலைனா 2 விதமா எடுத்துக்கிடலாம். வேப்பம் மாலைனா அவங்களுக்குரிய மாலை, வேப்பம்பூவும் ஒரு மாதிரி வெண்மையாகத்தான் இருக்கும், ரொம்ப வெண்மைன்னு சொல்ல முடியாது. இல்லை மல்லிகை பூவையும் எடுத்துக்கிடலாம். மதுரைக்கு பேரே குண்டுமல்லின்னு பேர், மதுரை குண்டுமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, மதுரை மல்லி அப்படின்வாங்க. 2 பூக்களையும் இதை எடுத்துக்கிடலாம். அந்த பாண்டிய மன்னன் அந்த மகரந்தம் உடைய அந்த வெண்மையான நிறத்தை உடைய வேப்பம்பூ மாலை
மல்லிகை மாலையெல்லாம் அணிந்திருக்கின்றார். தூசுன்னா ஆடையின் அர்த்தம். இங்க சால்வைகளை அவன் அணிந்திருக்கின்றான். குளிர்மணி ஆரம் தாங்கி, குளிர்மணி எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மணியாகிய ஆரம், அதான் முத்து மாலை, முத்து குளிர்ச்சி. அந்த பாண்டிய நாட்டிற்கே உரிய அந்த முத்தாரங்களை அவன் அணிந்திருக்கின்றான். அந்த பாண்டிய மன்னன் எப்படி இருக்கின்றான்? வெள்ளை பொங்கு அவள் தாமம் தாங்கி, தூசு தாங்கி, குளிர்மணி ஆரம் தாங்கி அப்படின்னு அந்த தாங்கிங்கிறத 3 இடத்துல கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு அர்த்தம் கிடைச்சிடும். மங்கள முழவும் ஆர்ப்ப, மங்களமான வாத்தியங்கள் எல்லாம் அங்கே வாசிக்கப்படுகிறது. மறையவர் ஆக்கம் கூற, அந்த அந்தணர்கள் எல்லாம் அந்த பாண்டிய மன்னனுக்கு ஆசிகள் கூறுகின்றார்கள். நங்கையர் பல்லாண்டு ஏற்ப, அந்த பெண்கள் எல்லாம் பாண்டிய மன்னனுக்கு பல்லாண்டு நீ வாழ வேண்டும் என்று அவர்கள் பாடுகின்றார்கள். இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பாண்டிய மன்னன் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நன்மொழி பணுவல் கேட்டு, இடைக்காடன் செய்த அந்த நல்ல தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த செய்யுளை மீண்டும் அவன் கேட்கின்றான். முதல்ல ஒரு தடவை கேட்கும் போது அதற்கு சரியான மரியாதை தரல. அதனால இப்ப மீண்டும் அந்த செய்யுளை, அந்த நூலை பாண்டிய மன்னன் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த நூலினுடைய சிறப்புகளை அவன் அப்படியே கேட்கின்றான். ஏன்னா அவன் தமிழ்ல மிகப்பெரிய பாண்டித்யம் வாய்ந்தவன் பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் சங்க புலவர்களையும் சொக்கநாத பெருமானிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு சங்க புலவர்களையும் அந்த குலேச இடைக்காடனையும் அழைத்து கொண்டு தன்னுடைய அரண்மனைக்குள் அவன் செல்கின்றான். அரண்மனையில் இடைக்காடனையும் சங்க புலவர்களையும் வரவேற்பதற்கு அங்கே முறைப்படி அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறது. முறைப்படி வாழை தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, பாக்கு மரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, வெண்சாமரைகள் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது, முத்துக்கள் பதிக்கப்பட்ட வெண்மையான விதானங்கள் அங்கே இருக்கின்றது. தீபங்கள் ஏற்றி பெண்கள் வரவேற்கின்றார்கள். புதுமையான புதிய பூக்களால் கட்டிய மாலைகளை அணிந்து வருகின்றார்கள். நிறைநீர் கும்பம், பூரண கும்பம் எடுத்துக்கொண்டு வரவேற்கின்றார்கள். மேலும் பலவிதமான அலங்காரங்கள் புனைந்த அந்த கொடிகள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒளி பொருந்திய மணிகள் பதிக்கப்பெற்ற அந்த மாடத்தில் இந்த இடைக்காடனையும் ஒரு அழகிய பொன்னால் செய்யப்பட்ட இருக்கையில் இடைக்காடனை அமர்த்தி வைத்து அவரை சுற்றி கற்றோர்களாகிய சங்க புலவர்கள் இருக்குமாறு பாண்டிய மன்னன் செய்கின்றான். மேலும் அறிவையே தனக்கு அணிகலமாக அணிந்த அந்த இடைக்காடனுக்கு மேலும் மங்களமான அலங்காரங்களை எல்லாம் செய்து அவனை அந்த அம்பொன் சேக்கை மேல் ஏற்றி வைத்தான். அழகிய பொன்னால் செய்யப்பட்ட அந்த பொன்னாசனத்தில் அவனை அமர வைத்தான். அவனை சுற்றி இடைக்காடனை சுற்றி சங்க புலவர்கள் இருக்கின்றார்கள். அதன் பிறகு பாண்டிய மன்னனும் தன்னை அலங்காரம் செய்து கொண்டு அந்த அரண்மனைக்கு வருகின்றான். சிங்கங்கள் தாங்கக்கூடிய, சிங்கங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பொன்னால் செய்யப்பட்ட அழகிய அந்த இருக்கையின் மேல் பாண்டிய மன்னன் அமர்ந்து இருக்கின்றான். அவன் எப்படி இருக்கின்றான் என்றால், அந்த மகரந்தங்களை உடைய வெண்மையான மாலை, வேப்பம்பூ மாலை அல்லது மல்லிகை மாலையை அவன் அணிந்திருக்கின்றான். தூசு அணிந்திருக்கின்றான், சால்வைகளை அணிந்திருக்கின்றான், குளிர் மணி ஆரம் அணிந்திருக்கின்றான். குளிர்ந்த மணியாகிய முத்துக்களை ஆரமாக முத்தாரத்தை அவன் அணிந்திருக்கின்றான். இப்படி அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய அரியணையில் அமர்ந்திருக்கும் பொழுது மங்களமான வாத்தியங்கள் அங்கே முழங்கப்படுகிறது. மறையவர்கள் அந்தணர்கள் எல்லாம் அந்த பாண்டிய மன்னனுக்கு ஆசிகள் கூறுகின்றார்கள். பெண்கள் எல்லோரும் பாண்டிய மன்னனை பல்லாண்டு வாழ்த்தி பாடுகின்றார்கள். அதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அந்த பாண்டிய மன்னன் அந்த இடைக்காலம் செய்த நல்ல தமிழ் மொழியில் செய்த அந்த நூலை இப்பொழுது மீண்டும் கேட்கின்றான் அந்த பாண்டிய மன்னன். அறிவுடை காடனுக்கும்
அறிவுரை காரணக்கும் அருமைமான் புலமையோர்க்கும் அருமையான் புலமையோர்க்கும் முறைமையால் ஆரம் தூசு முறைமையால் ஆரம் தூது முகிழ்முலை கொடியின் அண்ணார் மொழிமுறை கொடியின் அண்ணா நிறைநிதி வேளம் பாய்மான் இறைநிதி வேளம்பாய்வான் விளைவிலம் நிரம்ப நல்கி விரைவிலம் நிரம்ப நல்கி அறைகள் காலில் பிங்கேள் அறைகளல் காலில் பின்னே அடி நடந்து இதனை வேண்டும் அடி நடந்து இதனை வேண்டும் அந்த அறிவு மிகுந்த இடைக்காடன் என்ற அந்த புலவருக்கும் அருமையான அந்த மாட்சிமை மிக்க புலமையுடைய அந்த சங்க புலவர்களுக்கும் முறைப்படி அவன் அவர்களுக்கு ஆரங்கள் ஆபரணங்கள் தூசு ஆடைகள் முகிழ்முலை கொடியின் நன்னார் அந்த அழகிய மார்பகங்களை உடைய பணிப்பெண்கள் பணிமகளிரையும் அவர்களுக்கு வேலைக்கு அமர்த்துவதற்குரிய அந்த பணிமகளிர்களையும் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கின்றார். நிறைந்த நிதிகள், வேளம் யானை, குதிரை பாய்மான குதிரை, விளைநிலம் நன்கு விளையக்கூடிய நிலங்களை தானமாக கொடுக்கின்றார். இதையெல்லாம் நிரம்ப நல்கி நிறைய அவர்களுக்கு கொடுக்கின்றார். சில இதில் நிலம் விளை அப்படின்னு போட்டு நிலத்தில் விளைந்த பொருட்கள் தானியங்கள்னு எழுதியிருக்கிறாங்க. அறை அது இதெல்லாம் நிறைய அந்த சங்க புலவர்களுக்கும் இடைக்காலனுக்கும் கொடுத்து விட்டு அந்த வீரத்தண்டை அணிந்த காலினால் 7 அடி நடந்து அவர்களுக்கு பக்கத்தில் சென்று அந்த புலவர்களுடைய பக்கத்தில் சென்று அந்த பாண்டிய மன்னன் இதனை வேண்டுகின்றான். அதாவது அந்த அரச அரியணையிலிருந்து கீழே இறங்கி அந்த புலவர்களை நோக்கி அவன் நடக்கின்றான்னு அர்த்தம். அதான் அந்த சிம்மாசனத்தை விட்டு இறங்கி 7 அடி நடந்து அந்த புலவர்கள் பக்கத்துல போய் அவர்களிடத்தில் பாண்டிய மன்னன் வேண்டுகின்றான். புண்ணிய புலவீர்யான் புண்ணிய புலவீர்யான் இப்போது இடைக்காடனார்க்கு இப்போது இடைக்காலனார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்கையென பரவித்தாழ்ந்தான் பொருட்கையன பரவித்தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற சொல்லான் மன்னனி நுவன்ற சொல்லான் தன்னிய அமுதா எங்கள் கோபத்தி கண்ணிய அமுதார் எங்கள் கோபத்தி தனித்தது யமுனா கணிதது என்றார் புண்ணியத்தின் உருவமாக இருக்கக்கூடிய புலவர்களே, நான் இப்பொழுது அந்த இடைக்காடனுக்கு செய்த குற்றத்தை எல்லாவற்றையும் நீங்கள் பொறுக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி கீழே விழுந்து வணங்குகின்றான். தாழ்ந்தான் அப்படின்னா கீழே விழுந்து வணங்குதல் அப்படின்னு பொருள். அந்த புலவர்களை வணங்கி கீழே விழுந்து வணங்குகின்றான் பாண்டிய மன்னன். நான் செஞ்ச குற்றத்தை நீங்கள் பொறுக்க வேண்டும் அப்படின்னு. நுண்ணிய கேள்வியோரும் உண்மையான அறிவை உடைய அந்த சங்க புலவர்களும் அதற்கு பதில் கூறுகின்றார்கள். மன்னனே, நீ சொன்ன இந்த சொல்லாகிய குளிர்ச்சி பொருந்திய அமுதமாகிய இந்த சொற்கள் எங்களுடைய சொற்களால் எங்களுடைய கோபத்தீயானது தணிந்து விட்டது என்று அவர்களும் பதிலுக்கு கூறுகின்றார்கள். அப்போ சங்க புலவர்களுக்கும் அரசன் மேல கோபம் இருந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு நூல் சொல்லும்போது இந்த அரசன் எந்த விதமான ஒரு உணர்ச்சிகளையும் காட்டாம நல்லா இருக்குன்னு
தலையை ஆட்டாம இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு இது அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளாமல் ஒரு அகிரிணையை போல மரத்தை போல மலையை போல இப்படி உட்கார்ந்துருந்தானே, நூல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது ஏதாவது செய்யணும், மரியாதை செய்யணும், அதுவும் அவன் செய்யலை, பேசாம இருக்கானே அப்படின்ட்டு தான் இடைக்காலருக்கு கோபம் இருக்கு. அதனால எங்கள் அந்த சங்க புலவர்களும் எங்களுக்கும் அந்த கோபத்தில் இருந்தது அப்படிங்கிறது இதுல வெளிப்படையாக தெரிகிறது. எங்கள் எல்லோரினுடைய கோபத்தையும் உன்னுடைய இந்த அமுதம் போன்ற வாக்கினால் அது தணிந்து விட்டது அப்படின்ட்டு அந்த சங்க புலவர்கள் எல்லோரும் இடைக்காலனும் பதில் கூறுகின்றார்கள். பாண்டிய மன்னன் இப்பொழுது அந்த சங்க புலவர்களுக்கும் இடைக்காடலுக்கும் மரியாதை செய்கின்றான். அந்த அறிவு மிகுதியாக உடைய இடைக்காடலுக்கும் அருமையான மாட்சிமை மிக்க புலமை உடைய அந்த சங்க புலவர்களுக்கும் முறைப்படி முத்து ஆரங்கள், ஆடைகள், அந்த அழகிய தனபாரங்களை கொண்ட பணிமகளிர்கள், நிறைய நிதிகள், யானை, குதிரை, நன்கு விளையக்கூடிய நிலங்கள், இவற்றையெல்லாம் நிறைய அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதன் பிறகு இவ்வாறு அவர்களுக்கு பல பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு அந்த ஒலிக்கக்கூடிய வீரத்தண்டை அணிந்த காலினால் அவர்களுக்கு முன்னிலையில் 7 அடி நடந்து அவர்களிடத்தில் அந்த குலேச பாண்டியன் இவ்வாறு வேண்டுகின்றான், புலவர்களிடத்தில் வேண்டுகின்றான். புண்ணியத்தின் உருவமாக இருக்கக்கூடிய புலவர்களே, நான் இப்பொழுது இடைக்காலனாருக்கு செய்த குற்றங்களையெல்லாம் நீங்கள் பொறுத்து அருள வேண்டும் என்று பரவி கீழே விழுந்து அந்த புலவர்களை வணங்குகின்றான் அந்த குலேச பாண்டியன். உண்மையான அறிவு உடைய அந்த சங்க புலவர்களும், மன்னனே, நீ கூறிய அந்த சொற்கள் எங்களுடைய காதுகளில் குளிர்ச்சி பொருந்திய அமுதமாக பாய்ந்து இருக்கின்றது. உன்னுடைய இந்த அமுதமான சொற்களால் எங்களுடைய கோபத்தீயானது தணிந்து விட்டது என்று அந்த சங்க புலவர்களும் இடைக்காலம் பாண்டிய மன்னரிடத்தில் கூறுகின்றார்கள். இன்னமும் ஆலவாயம் இறையவன் கருணை நோக்கால் பன்னரும் புகழ்மை கொன்றார் பாக்கியம் உனக்கு உண்டாக என்ன நல் ஆக்கம் கூறி ஏகினார் ஆக அந்த தென்னவன் குலேசன் செய்த தவம்புரு திரிந்தால் என்ன இன்னமும் அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய எங்கள் இறைவனாகிய சொக்கநாத பெருமானினுடைய அந்த கருணை பார்வையினால் இந்த குலேச பாண்டியனுக்கு இந்த சொக்கநாத பெருமானினுடைய கருணை நோக்கால் பன்னரும் புகழ்மை குன்றார். மிகவும் மேன்மையான அந்த புகழானது குன்றாத படிக்கும், குறையாத படிக்கும் நல்ல பாக்கியம் உனக்கு உண்டாக. நல்ல பாக்கியம் அப்படின்னா இங்க புத்திர பாக்கியம் கூட எடுத்துக்கலாம். நல்ல பாக்கியம் உனக்கு, நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உனக்கு உண்டாகட்டும் என்ன நல் ஆக்கம் கூறி ஏகினார் ஆக. நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை எல்லாம் கூறி அந்த சங்க புலவர்களும் அந்த இடைக்காலனும் அந்த அரண்மனையை விட்டு அவர்கள் செல்கின்றார்கள். அதாவது அந்த சுக்கநாத பெருமானினுடைய கருணை பார்வையினால்
உன்னுடைய புகழ் சொல்ல முடியாத உன்னுடைய புகழ் குறையாமல் இருக்கட்டும், உனக்கு நல்ல பாக்கியம், உனக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னுட்டுலாம் அந்த புலவர்கள் அவனுக்கு ஆசீர்வாதம் கூறி அந்த அரண்மனையை விட்டு செல்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தின் காரணமாக அந்த குலேச பாண்டியனுக்கு ஒரு மகன் பிறக்கின்றார். அந்த மகன் தான் அரிமர்த்தன பாண்டியன். அந்த மகன் தான் அரிமர்த்தன பாண்டியன். மாணிக்கவாசகரோடு தொடர்பு உடைய அரிமர்த்தன பாண்டியன் தான் குலேச பாண்டியனுடைய மகன். அதுதான் இதுல சொல்ல வர்றாங்க. அந்த தென்னவன், அந்த பாண்டிய மன்னனாகிய குலேசன் அவன் செய்த தவம், அந்த தவத்தினுடைய ஒரு மாறி ஒரு மகன் அவதரித்தான். அது யாரு? அதான் அரிமர்த்தன பாண்டியன். அந்த குலேச பாண்டியன் செய்த தவமே ஒரு உருவமாக மாறி பாண்டிய மன்னனாக அவனுக்கு மகனாக பிறக்கின்றான். அந்த பாண்டிய மன்னன் யார்? அரிமர்த்தன பாண்டியன் அப்படின்ட்டு. இந்த ரெண்டு பாட்டு சேர்த்தா தான் இதுக்கு அர்த்தம் கிடைக்கும். எரி மறுத்து மருந்துன்னு இருக்கு, மறுத்துன்னு திட்டு வித்து. எரி மறுத்து அவனி முன்னம், எரி மருந்து அவனி முன்னம், என்பகை மூர்த்தி அன்பு, என்பகை மூர்த்தி அன்பு, பொறி மருத்துவனை சூழ்ந்த, புரி மருத்துவனை சூழ்ந்த, ஒருபடி துடைத்தோன் சோதி, ஒருவழி துளைத்தோர் சோதி, விரி மறுத்து உடல்வான் திங்கள், விரி மருந்து உடல்வான் திங்கள், நிலைத்தவன் அருளின் வந்தான், நிலைத்தவன் அருளி வந்தான், அரிமருத்தனாம் தென்னன், அரிமருந்தனாம் தென்னன், அடலரி பொருளை அண்ணான். அடலரி பொருளை அண்ணான், எரினா அக்னி, மருத்து அப்படின்னா காற்று, அவனின்னா பூமி. இவ்வாறு அட்டமூர்த்தி, இவைகளை முன்னால் வைத்து சொல்லக்கூடிய அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் சொக்கநாத பெருமான். என்வகை மூர்த்தி என்ன? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், இயமானம். இயமானம்னா உயிர் கூட்டங்கள். இப்படி 8 வகை மூர்த்தியாக அந்த சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். சம்பந்த பெருமான் சொல்லும்போது பல இடங்கள்ல இந்த 8 வகை மூர்த்தியை பற்றி சொல்லப்படுது. பண்ணும் பதம் ஏழும் பத ஓசை தமிழவையும் உள் நின்றதோ சுவையும் ஒரு தாழத்தொலி பதமும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானாம் இடம் வீடின் நிழலையே. மண்ணும் புனல் தண்ணீர், மண்ணும் புனல் உயிர், உயிர் தான் இயமானம். மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும், காற்று சுடர் மூன்று, அந்த சுடர்ல மூன்றையும் வச்சிருக்காங்க. அது சூரியன், சந்திரன், அக்னி, நெருப்பு, விண்ணு, அதுக்கப்புறம் ஆகாயம். இப்படி 8 மூர்த்தியாக சுவாமி இருக்கின்றார். அதைத்தான் இதுல அந்த அக்னி, நெருப்பு, காற்று, பூமி இவைகளை முதலாக உடைய அந்த 8 வகை மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் அன்பு புரி மருத்துவனை சூழ்ந்த பொருள்படி துடைத்தோம். அந்த சொக்கநாத பெருமான் தன்னிடத்தில் அன்பை செய்த மருத்துவன் அப்படின்னா இங்க இந்திரனை பொருள். அந்த இந்திரனை சூழ்ந்து வந்த இந்த கொடுமையான பழியை சொக்கநாத பெருமான் நீக்கினார். முதல் திருவிளையாடல நாம பார்த்தோம், இந்திரன் பழி தீர்த்த படலம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்படி இந்திரனினுடைய கொடுமையான பழியை நீக்கியவன் இந்த சொக்கநாத பெருமான், அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடியவன். சோதி விரி மறுத்து உடல்வான் திங்கள் நிலைந்தவன். அதாவது
ஒளி விரிந்த சோதினா சோதி விரி அப்படின்னா ஒளி விரிந்த மருத்து உடல், மருத்துன்னா அமிழ்தம்னு அர்த்தம். அந்த சந்திரனினுடைய உடலே அமிழ்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அமிழ்த உடலை உடைய அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சந்திரன், அந்த சந்திரனை தலையில் அணிந்தவன், நிலைந்தவன்னா அணிந்தவன் அர்த்தம். சந்திரன் பாண்டி நாட்டில் அமிர்தத்தை கழிக்கிறார் பார்த்தீங்களா, அது ஒரு திருவிளையாடல நம்ம பார்த்தோம். அப்படி அந்த அமிர்தத்தை தன்னுடைய உடலாக கொண்ட அந்த சந்திரனை தலையில் அணிந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானினுடைய திருவருளின் காரணமாக இந்த குலேச பாண்டியனுக்கு ஒரு மகன் பிறக்கின்றான். அதான் அருளின் வந்தான். அதாவது இதெல்லாம் சிவபெருமானினுடைய அருளின் காரணமாக வந்த மகன் அப்படின்னு அதுக்கு அருளின் வந்தான்னு அர்த்தம். அந்த சிவபெருமானினுடைய திருவருளை பெற்று தோன்றிய அரிமர்த்தன பாண்டியன் அப்படின்ட்டு அதற்கு பொருள் எடுத்துள்ளது. அருளின் வந்தான், சிவபெருமானினுடைய அருளின் சிவனருளால் பிறந்த அரிமர்த்தன பாண்டியன் என்கின்ற தென்னன் என்கின்ற பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் எப்படிப்பட்டவன்? அரிமர்த்தன பாண்டியன் வலிமையான, அடல் அப்படின்னா வலிமை, அரினா சிங்கம், குருளைனா குட்டி, வலிமையான சிங்கக்குட்டி போன்றவன் அந்த அரிமர்த்தன பாண்டியன் என்கின்ற மன்னன் அப்படின்ட்டு. அதாவது சிவபெருமான அருளால் பிறந்தவன் அரிமர்த்தன பாண்டியன், அவன் சிங்கக்குட்டி போன்றவன். அதான் அந்த ரெண்டு பாட்டுக்கு போகும். மேலும் அந்த இடைக்காடனும் சங்க புலவர்களும் பாண்டிய மன்னனுக்கு ஆசீர்வாதங்கள் கூறுகிறார்கள். எப்படி என்றால், இன்னமும் அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய எங்களுடைய இறைவனாகிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய கருணை பார்வையினால் நீ அளவில்லாத புகழ்களை பெற்று அந்த புகழ்கள் குன்றாதபடிக்கு வாழ்ந்து நல்ல புத்திர பாக்கியம் உனக்கு பெற்று நீ நல்ல குழந்தை பேர் உடையவனாக நீ வாழ்வாயாக என்று நல்ல விதமான ஆசிகளை எல்லாம் அந்த புலவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு ஆசிகள் கூறிவிட்டு அந்த அரண்மனையை விட்டு அந்த புலவர்கள் செய்கின்றார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் காரணமாகவும் அந்த தென்னவனாகிய பாண்டிய மன்னனாகிய குலேச பாண்டியன் செய்த தவமே வேறு ஒரு உருவம் எடுத்து வந்தது போல அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் தான் அரிமர்த்தன பாண்டியன். அந்த நெருப்பு, காற்று, பூமி போன்ற இவைகளை முதலாக கொண்ட அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் அந்த சொக்கநாத பெருமான். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், நியமானன் என்ற உயிர்கூட்டம், இப்படி 8 வகை மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய அருளாலும் தன்னிடத்தில் அன்பை செய்த அந்த இந்திரனை சூழ்ந்து இருக்கக்கூடிய கொடுமையான பழியை குறைத்த அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவருளாலும் ஒளி விரிந்த அமிழ்த உடலை கொண்ட அந்த உயர்ந்த திங்களை சடையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவருளின் காரணமாகவும் இந்த குலேச பாண்டியனுக்கு ஒரு மகன் பிறக்கின்றான். அந்த மகன் பெயர் அரிமர்த்தனன் என்கின்ற பெயரை உடையவனாக அந்த தென்னன் பாண்டியன் திகழ்கின்றான். மேலும் அந்த பாண்டிய மன்னன் வலிமையான சிங்கக்குட்டியை போல அவன் இருக்கின்றான். பரிசிலை புலவருக்கு அருள், பரிசிலை புலவருக்கு அருள், குலேசன் பல பகல் கழியே, குலேசன் பல பகல் கழியே, திரிமறுப்பு இரலை வெம்மடு, திரிமறுப்பு இரலை வெம்மடு, எடுத்தவன் மதி சென்னி மேல், எடுத்தவன் மதி சென்னி மேல், பரிசிலை படை பொறித்தவன் என, பரிசிலை படை பொறித்தவன் என, பெரு வரமைதனாய், பெரு
அரிமர்த்தனிடத்து அவனி வைத்து அரணடி எய்தினான். அரணடி எய்தினான். அதாவது அந்த அர்ஜுனன் ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் சாமியினுடைய தலையில தன்னுடைய வில்லை கொண்டு அடித்தவன். பாட்டில் ஒருவன் வில்லால் அடித்த அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் எப்படி சாமி தலையில வில்லை கொண்டு அடிச்சு ஒரு வரம் வாங்கிட்டு வந்தானோ, அதே மாதிரி இந்த அரிமர்த்தன பாண்டியனும் சொக்கநாத பெருமான் முதுகுல ஒரு அடி பெரும்படி கொடுக்கணும்னு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த அரிமர்த்தன பாண்டியன்ட்டு இதுல அந்த அரிமர்த்தன பாண்டியனை சிறப்பாக கூறுகிறார். பரிசிலை புலவருக்கு அருள். நிறைய பரிசில்களை எல்லாம் புலவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குலேசன், அந்த குலேச பாண்டியன் பல பகல் கல்வி இப்படி பலகாலம் சிறப்பாக ஆட்சி செய்து நிறைவாக திரிமறுப்பு இரலை. திரிமறுப்புன்னா மறுப்புன்னா கொம்பு, திரின்னா வளைந்த கொம்பு உடைய மான். இரலை அப்படின்னா மான் அர்த்தம். வெம்பழு அந்த கொடுமையான மழு ஆயுதம். இதையெல்லாம் கையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான். எடுத்தவன் அப்படின்னா கையில் வைத்திருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு. எடுத்தவன்னா அதை வாங்கியவன் அப்படின்ட்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தாரகாவனத்து ரிஷிகள் அவங்க கோமத்துல இருந்து ஒரு மானை அனுப்புதாங்க, மழுவை அனுப்புதாங்க, இதையெல்லாம் நெருப்பு அனுப்புதாங்க. எல்லாத்தையும் ஜாமி வாங்கி எடுத்து கையில் வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த மான் மழுவை கையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான். மேலும் அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர்? மதிச்சென்னி மேல் வரிசிலை படை பொறித்தவன். சந்திரனை அணிந்த தலையின் மீது. அப்ப சந்திரனை அணிந்த தலை யார் தலை? சொக்கநாத பெருமானுடைய தலை. அந்த தலையின் மீது வரிசிலை படை பொறித்தவன் என அந்த கட்டமைந்த அந்த வில்லால் அடித்த அந்த அர்ஜுனன். அப்போ வரிசிலை படை பொறித்தவன் அப்படின்னா, பொறித்தவன்னா அடித்தவன். அந்த வில்லை வச்சு சுவாமி தலையில அடிக்கிறான். போர் 2 பேருக்குள்ள போர் வருது, அர்ஜுனனுக்கும் சுவாமிக்கும். அந்த போர்ல அர்ஜுனன் அந்த வில்லை வச்சு சுவாமி தலையில அடிக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனன் எப்படி அந்த வரத்தை பெற்று வந்தானோ அதை போல என அந்த அர்ஜுனனை போல பெரு வர மைந்தனா, ஒரு வரத்தை பெற்று வந்த மைந்தனாக இந்த அரிமர்த்தன பாண்டியன் இருக்கின்றான். ஏன்னா பின்னால மதுரையில ஆத்தங்கரையில சுவாமியினுடைய முதுகுல பெரும்பாலும் அடிக்க போறாரு. எப்படி அந்த அர்ஜுனன் வில்லால அடிச்சானோ அத மாதிரி இந்த அரிமர்த்தனும் பெரும்பால் அந்த வைகை கரையில் சுவாமியினுடைய முதுகுல அடிக்க போறார். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கி வந்த மைந்தனாக இந்த அரிமர்த்தன பாண்டியன் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அரிமர்த்தனிடத்து தன்னுடைய மகனாகிய அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் அவனி வைத்து தன்னுடைய அந்த பாண்டிய நாட்டை அவனுடைய பொறுப்பில் விட்டு, அதாவது அவனை அரசனாக்கி, அவனி வைத்துன்னா அர்த்தம், அவனை அரசனாக்கி அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாண்டிய நாட்டினுடைய மன்னனாக தன்னுடைய மகனை இந்த குலேச பாண்டியன் ஆக்கி வைத்துவிட்டு அரண் அடி எய்தினான். சிவபெருமானினுடைய திருவடியை இந்த குலேச பாண்டியன் சென்று சேர்ந்தான் அப்படின்ட்டு இதை நிறைவாக முடிக்கிறாங்க. அப்போ வளைந்த கொம்பை உடைய மான், கொடிய மழு, இதையெல்லாம் கையில் வைத்திருக்கக்கூடியவன், மான் மழுவை கையில் வைத்திருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு. அர்ஜுனனை போன்று இவனும் ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்ட்டு இதுல ஒரு நிறைவாக பரஞ்சோதி முனிவர் கூறுகிறார். இவ்வாறு அந்த குலேச பாண்டியனுடைய மகன் வலிமையான சிங்கக்குட்டியை போல இருக்கின்றான். மேலும் பல பரிசுகளை புலவர்களுக்கு கொடுத்து அதனால் புகழடைந்த அந்த குலேச பாண்டியன்
பல காலங்கள் இவ்வாறு நல்ல விதமாக சொக்கநாத பெருமானிடத்தில் அன்போடு அரசாட்சியை செய்து தன்னுடைய வாழ்நாளை கழிக்கின்றார். நிறைவாக அந்த வளைந்த கொம்பை உடைய மானையும் கொடிய மழு ஆயுதத்தையும் அந்த கையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் மேலும் அந்த சந்திரனை அணிந்த தலையின் மீது கட்டமைந்த அந்த வில்லால் அடித்த அந்த படையை கொண்டு அடித்து ஒரு வடுவை பொறித்தவனாகிய அர்ஜுனனைப் போல ஒரு வரத்தை இந்த மைந்தனாகிய அரிமர்த்தனும் பெற்று வந்திருக்கின்றார். ஏனென்றால் பிற்காலத்தில் அந்த மாணிக்கவாசகருக்காக அந்த மாணிக்கவாசகரினுடைய வரலாற்றில் இந்த அரிமர்த்தன பாண்டியன் வைகை கரையில் சொக்கநாத பெருமானை பிரம்பால் அடிக்கப் போகின்றான். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கி வந்தவன், அர்ஜுனனை போன்று வரத்தை வாங்கி வந்தவனாகிய இந்த அரிமர்த்தன பாண்டியன் அப்படிப்பட்ட தன்னுடைய மகனிடத்தில் இந்த பாண்டிய நாட்டு பூமியை அவனுடைய பொறுப்பில் வைத்துவிட்டு இந்த அரிமர்த்தனை பாண்டிய நாட்டினுடைய மன்னனாக ஆக்கி மணிமுடி சூட்டி நிறைவாக குலேச பாண்டியன் சொக்கநாத பெருமானினுடைய திருவடியை சென்று அடைந்தான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் நாம் அடுத்த திருவிளையாடலை நாம் சந்திப்போம். ஹர நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு